Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mon. Top 5 தரமான வெப் சீரிஸ் தான் நம்ம இந்த வீடியோல லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கல மறக்காம டிஸ்லைக் சென் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிர்சாபூர் ரீசெண்டா பார்த்து என்ஜாய் பண்ணா ஒருத்தர் வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு தரமான கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா சீரிஸ்ங்கனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். சீசன் 1 and 2 அமேசான் பிரைம்ல தமிழ் அப்டேஷன்ஸோட ஐபா இருக்கு. சீசன் 3 பாத்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட்குள்ள ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க. செக் அவுட் பண்ணி பாருங்க. அட் தி சேம் டைம் 19 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரே சீரிங்ல பார்க்க வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த சீரிஸ் நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்களா இல்லங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அமேசான் பிரைம்ல தமிழ் அப்டேஷன்ஸோட இதா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்லனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, காலின் பாய் தான் ஊருக்குள்ள மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டராவும் ரவுடியாவும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரோட பையன் முன்னா பாய் பாத்தீங்கன்னா ஒரு கொலையை பண்ணிடுறாரு. அந்த கொலையை எதிர்த்து ஒரு வக்கீல் கோர்ட்ல கேஸ போட அவர் வீட்டுக்கு இவங்க போய் பிரச்சனை பண்ணும் போது குட்லு பப்ளுன்னு சொல்லி ஹீரோ அண்ட் ஹீரோவோட தம்பி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலிம்பாயோட ஆளுங்களே எதிர்த்து நின்று சண்டை போடுறாங்கன்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு அப்புறம் முன்னாபாய் ஹீரோவும் ஹீரோ தம்பியும் பரம விரோதிகளா மாறுறாங்க. அந்த மாதிரி டைம்ல காலிம்பாயை கூப்பிட்டு ஹீரோவும் அவரோட தம்பியுமான குட்லு பப்ளுவை கூப்பிட்டு வேலை கொடுக்குறாரு. இவங்களுக்காக வேலை செய்யறதே பிடிக்காம முன்னாபாய் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, ஒரு ஸ்டேஜ்ல குட்லுவும் பப்ளுவும் ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு சொல்லி களத்துல இறங்கும் போது யாரை எதுக்காக என்ன சம்பவம் பண்றாங்க, இதுக்கும் காலிம்பாய்க்கும் என்ன சம்பந்தம், முன்னாபாய் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னங்கிறதுலாம் சீசன் 1 and 2 வெப் சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சீசன் 3ல இந்த மிர்சாபூர் கிங்டம் யாரு ராஜாவா அடுத்த தலைமுறைக்கு ஆள போறாங்கிற கேள்விக்கான பதிலா தான் சீசன் 3 நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. இதை சுத்தி நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டிராமா, ரிவெஞ்ச் டிராமா, ரிலேஷன்ஷிப் இஷ்யூன்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டு பொழந்து கட்டி இருக்கக்கூடிய மாஸ் மசாலா கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி. ஒரு 5-6 புதுப்பேட்டை மூவி பார்த்த ஒரு ஃபீல்ல கொடுக்குற அளவுக்கு ரொம்ப ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் எடுத்திருந்தாங்க. 18+ டிராமா தான். தனியா பாருங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி. ஹாஸ்டேஜஸ் ரீசெண்டா பார்த்து என்ஜாய் பண்ணா ஒர்த்ரூ வாட்ச்னா டீசென்டான ஒரு கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் டிராமா சீரிஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ் அப்டேஷன்ஸோட ஐபா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. சீசன் 1ல 10 எபிசோடும் சீசன் 2ல 12 எபிசோடும் ஆக மொத்தம் 22 எபிசோட்ஸ்ல ஒரே சிட்டிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரே நல்ல பாக்குற மாதிரியான பிங் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி டிராமாவை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பிருத்வி எஸ்பியா இருக்காரு. அவரோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம கதையோட ஹீரோ டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே கிட்னாப் பண்ணி நடக்க போற சிஎமோட ஆபரேஷன்ல சிஎம் இறந்துட்டாருன்னு சொல்லி அறிவிக்க சொல்லிட்டு சிஎம் கிட்னாப் பண்ணிட்டு நம்ம கதையோட ஹீரோ குடும்பத்தோட காணாம போறாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கை நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிராஜடி டிராமா என்ன, ஹீரோட ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சு, சிஎமோட போர்டு நேரம் எடுத்து ஹீரோ என்ன பண்ண போறாரு, எஸ்பியா இருக்கிற எதுக்கு ஹாஸ்டேஜஸா எல்லாரையுமே கடத்தி கிட்னாப் பண்ணி களத்துல இறங்கினாரு. அட் தி சேம் டைம் ஒரு ஸ்டேஜ்ல மாட்டிக்கும் போது பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட இருந்து மீடியா கிட்ட இருந்து மாட்டிக்காம எப்படி ஹீரோ குடும்பத்தோட தப்பிச்சாரு, அவரோட ஒய்ஃப்க்கு என்னாச்சுங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெல்லாம் டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒர்த்ரூ வாட்ச்னா ஒரு நல்ல சீரிஸ் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். தமிழ் அப்டேஷன்ஸோட ஹாட்ஸ்டார் லைவா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. பத்தல் லோக் ரீசெண்டா பார்த்து என்ஜாய் பண்ணா ஒர்த்ரூ வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா சீரிஸ் அமேசான் பிரைம்ல தமிழ் அப்டேஷன்ஸோட ஐபா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்டோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல சீரிஸ்னால நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். சீசன் 1ல பாத்தீங்கன்னா 9 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட்ஸ் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா சாலிடா 45 மினிட்ஸ் வரும். டோட்டலா 6 hours 30 minutes இருந்தா ஒரே சீரிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஒர்த்ரூ வாட்ச்னா ஒரு நல்ல சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஷார்லனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஃபேமஸான ஜேர்னலிஸ்ட் கொலை பண்ண வரதை தெரிஞ்சுக்கிட்டு சிபிஐ ஆபீசர்ஸ் ஒன்னா சேர்ந்து 4 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாங்க. நம்ம கதையோட ஹீரோ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரா இருக்கிற லைஃப்ல ஃப்ரஸ்ட்ரேஷன்ல எந்த ஒரு கேஸுமே இல்லாத டைம்ல ஹை ப்ரொஃபைல் கேஸ் மாட்டி இருக்கு. இந்த கேஸை நல்லபடியா இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சு இந்த கொலை யார் எதுக்காக பண்ண ட்ரை பண்ணாங்க, இந்த 4 பேத்துக்கும் அந்த ஜேர்னலிஸ்டுக்கும் என்ன சம்பந்தம், அட் தி சேம் டைம் இந்த ஜேர்னலிஸ்ட் எதுக்காக நம்மள கொலை பண்ண வரான்னு சொல்லி களத்துல இறங்கி விசாரிக்கும் போது தெரியக்கூடிய உண்மையெல்லாம் என்னங்கிறத இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒர்த்ரூ வாட்ச்னா ஒரு நல்ல மர்டர் மிஸ்ட்ரி டிராமா சீரிஸ் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்றேன். தமிழ் அப்டேஷன்ஸோட ஐபா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. எரிக் 2024ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒர்த்ரூ வாட்ச்னா டீசென்டான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ் ஐபா இருக்கு. தமிழ் அப்டேஷன்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். 18+ டிராமா தான். ஸ்கிப்பபிளான நிறைய சீன்ஸ் இருக்கனால ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி. இந்த சீரிஸ்ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட் ஆவரேஜ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா சாலிடா 50 minutes வரும். டோட்டலா 5 hours இருந்தா ஒரே சீரிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்டா நிறைய விஷயத்தை இம்ப்ரெசிவா நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஷார்லனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பப்பட்டா இருக்காரு. பப்பட் ஆர்டிஸ்டா ஊருக்குள்ள ஃபேமஸா இருக்காரு. ஒரு நாள் பையனை ஸ்கூலுக்கு கூட்டு போக முடியாம பையன் தனியா ஸ்கூல் போற டைம்ல காணாம போயிடுறான். புருஷ முன்னாடியா இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் பையனை தேடி களத்துல இறங்குறாங்க. பையனுக்கு என்ன ஆச்சு, அட் தி சேம் டைம் பேரலா இன்வெஸ்டிகேஷன் டிடெக்டிவ் ஆபீசரும் களத்துல இறங்கி அந்த பையனை தேடுறாங்க. கடைசி அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சாங்களா அந்த பையனுக்கு என்னாச்சுங்கிறதுல இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கான் சீசன் 1 ஜம்னா பார்ட் 2024ல தமிழ் டப்ல ஜியோ சினிமாஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு மிஸ்டரி த்ரில்லர் டிராமா சீரிஸ். சீசன் 1ல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. 5 hours பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்சான ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் ஃபீல் கொடுக்குற மாதிரியான பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரியை வச்சு
எடுத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரி டிராமா சீரிஸ்ங்கிறத மறந்துடாதீங்க. நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார்னு சொல்லி இதே கண்டென்ட் ஆஃப் ஸ்டோரிஸை வச்சு எல்லாருமே ஜவ்வா புளிஞ்சு எடுத்த ஒரு சப்ஜெக்ட் தான் இது. அப்படி என்ன சப்ஜெக்ட்னு கேட்டீங்கன்னா புராரி டெத் கேஸ்ன்னு தான் சொல்லுவேன். ரீசெண்டா மும்பைல ஒரு வீட்டுல 11 பேர் மர்மமான முறையில தூக்கு போட்டு சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிராஜடி டிராமா என்னங்கிற இன்சிடென்ட்டை வச்சு ஆளாளுக்கு ஒரு கதையில டாக்குமெண்ட்ரி டிராமா அந்த ஹாட்ஸ்டார்ல வெப் சீரிஸ், நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ்ன்னு சொல்லி இஷ்டத்துக்கு எடுத்து விட்டாங்க. இப்ப ஜியோ சினிமாஸும் அவங்க பங்குக்கு இறங்கி ஒரு விஷயத்த சம்பவமா பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் கிரைம் த்ரில்லர் டிராமாவை இன்வால்வ் பண்ணி ப்ராப்பரா காமிச்சிருக்காங்க. இந்த சீரிஸோட ஷார்ட் நடனம் ஒன் லிங்க் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா மும்பைல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 11 பேர் சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிராஜடி டிராமா என்ன, எவ்வளவு பிரஷர்ல பொண்டாட்டி டிவோர்ஸ் பண்ணலாம்னு போற அளவுக்கு கஷ்டத்துல இருக்கிற இந்த கேஸ் எப்படி கிராக் டவுன் பண்றாரு, பேரலா சாக்ஷிங்கிற ஒரு பொண்ணுனால வரக்கூடிய பிரச்சனை என்ன, அந்த பொண்ணுக்கு இதுக்கு என்ன சம்பந்தங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசன்ட் வாட்ச்னா ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ். புராரி டெத் கேஸை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்து தெரிஞ்சிருந்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு சில ட்விஸ்ட் டர்ன்ஸ்க்காக ஒரு மூவி லவர்ஸா இருந்தீங்கன்னா கிரிட்டிக்கா இருந்தா வேணா பாருங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சோ டாப் 5 மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் லெட்ஸ்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.